சகோதரி அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சமத்துவ பொங்கல் என்கிற பெயரில் பள்ளியில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அந்த பள்ளியினுடைய நிர்வாகமே அழைத்து, இது மாதிரி நாங்கள் பொங்கல் நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம், நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பங்கெடுத்தே ஆக வேண்டும், விருப்பமுள்ளவர்கள் புத்தாடை அணிஞ்சிட்டு வாங்க, விருப்பமில்லாதவர்கள் பள்ளி சீருடையிலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி அழைப்பெல்லாம் கொடுக்கப்பட்டு நிர்பந்தத்தில் அந்த சபையிலே ஒன்று கூட்டுகிறார்கள். அப்போ பிள்ளைகளை அனுப்பலாமா, பிள்ளைகள் போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை தொடர்ந்து வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம், இப்போ வேலை பார்க்கக்கூடிய இடம்னா நம்ம பார்க்குற வேலைகள் உள்ளது இல்லை, ஐடி நிறுவனங்கள் அல்லது பெருமளவில் தொழில் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி என்று, ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் கம்பெனி தான், முழுக்க கம்பெனியெல்லாம் இந்தியாவுடைய கம்பெனி கிடையாது, கிறிஸ்துவர்களுடைய அடிப்படையை வைத்து நகர்த்தப்படுகிற கம்பெனி என்பதனால் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி அதுக்கான பார்ட்டி வைக்கிறாங்க. அப்போ அதிலும் கூப்பிடுகிறார்கள். நிர்பந்தத்தின் அடிப்படையில் கலந்து கொள்ளலாமா? கேள்வி சுருக்கமாக என்னன்னா, சமத்துவ பொங்கலில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை கலந்து கொள்ள செய்யலாமா? அதே போன்று கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் கலந்து கொள்வதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற நிகழ்ச்சியோ அல்லது கிறிஸ்துமஸை பொறுத்த வரைக்கும் யாருமே நிர்பந்தப்படுத்த முடியாது, படுத்தவும் கூடாது. அது முதல்ல அடிப்படை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற கூடாதுன்ன உடனே இஸ்லாமியர்களை சார்ந்த சில அரசியல்வாதிகள் முதற்கொண்டு ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் முதற்கொண்டு என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, சமத்துவ பொங்கல் தமிழர்கள் திருநாள், அப்போ தமிழர்கள் திருநாளை வந்து என்னன்னா எப்படி தடுக்க முடியும்? மாற்று மத கலாச்சாரமா? இது இந்துக்கள் பண்டிகையா? இந்துக்கள் பண்டிகை கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் பண்டிகை கிடையாது. அப்போ பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் சேர்ந்து பட்டு புடவையெல்லாம் பெண்கள் கட்டி, அதாவது வேஷ்டிகள் எல்லாம் ஆண்கள் கட்டி பொங்கல் என்கிற நிகழ்ச்சியை வந்து என்னன்னா தமிழர்களுடைய கலாச்சாரத்தை செய்வதில் என்ன பிழை வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் பல ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் கட்சிகள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்டது. நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது இந்துக்களுடைய பண்டிகை இல்லைதானே தவிர மாற்று மத பண்டிகை இல்லைன்னு சொல்லவே முடியாது. தமிழர்களுக்கு ஒரு மதம் உண்டு, வைணவ மதம், சைவ மதம் என்ற அடிப்படையில் தான் தமிழ் முதல்ல தோற்றம் பெற்றது. தமிழர்களுக்கு மதம் இல்லாமல் மதமற்றவர்கள் கிடையாது. தமிழர்கள் ஆதியில் வந்து என்னன்னா நார்த்திகர்கள் சிந்தனைகள் கிடையாது, அவர்களுக்கு மதம் உண்டு. இந்து மதம் தான் புதுசாக வந்துச்சே தவிர சைவ மதத்தின் அடிப்படையில், வைணவ மதத்தின் அடிப்படையில் தான் இந்துக்கள் உலகத்தில் முன்னாடி உள்ளவங்க வாழ்ந்தாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா சூரியனை கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு வழிபாடு. மாட்டை கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள், இரண்டாவது வழிபாடு. உழவர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள், மூன்றாவது வழிபாடு. 3 கடவுள் என்னன்னு கேட்டா, சூரியன் ஒரு கடவுள், சூரியன் இல்லைன்னா உலகம் இயங்காது, உலகத்தில் தாவரங்கள் வந்து முளைக்காது. அப்ப சூரியன் நமக்கான முதல் கடவுள், அதனால முதல் பொங்கல் அங்க. இரண்டாவது மாட்டை வைத்து தான் அடிப்படையாக உழுது கொண்டு இருக்கிறோம், மாடு நமக்கு கடவுள், அந்த சிந்தனையில் தான் அங்க பூஜை வழிபாடுகள் புனஸ்காரங்கள் செய்யப்படுகிறது. அப்ப மாட்டுக்காக 2வது நாள் மாட்டு பொங்கல் என்று பேரில், 3வது நாள் உழவர் திருநாள்னு ஒன்று உண்டு, உழவர்களை கடவுள் என்ற அந்தஸ்தில் வைத்துதான். அந்த 3 பண்டிகையுமே, பொங்கலை ஒட்டி இருக்கக்கூடிய 3 பண்டிகையுமே வேறு ஒன்றை கடவுளாக பார்க்கப்படுவதுதான் அதுக்கு அடிப்படை. எதனால இப்படிலாம் நடக்குதுன்னா, முதல்ல பொங்கல் வந்து என்னன்னா அறிவுக்கும் பொருத்தம் இல்லாத, அதை முதல்ல நினைவுபடுத்தணும். வருடத்தில் ஒரு போகம் விளைவித்த காலத்தில் தை மாதம் 1ஆம் நாள் பொங்கல் கொண்டாடினார்கள். இப்ப வருஷம் 3 போகத்தை தாண்டி 4 போகம்ல போய்கிட்டு இருக்கு. சில இடத்துல 5 போகத்தை நடத்துறாங்க, அதாவது மறுபடியும் அறுவடை பண்றாங்க. ஒரு வருடத்திற்குள் ஒரே நிலத்தில் 4-5 முறைகள் அறுவடை செய்யப்படுகின்ற அளவுக்கு காலம் வந்துருச்சு. அப்ப இந்த காலத்துக்கு இந்த வழிபாடே பொருந்தாது, இந்த நிகழ்ச்சி, இந்த ஃபங்க்ஷனே பொருந்தாது. இது ஒரு விஷயம். அதே போன்று மாட்டை வைத்து உழவு செய்தவர்கள் ஒரு காலம், இப்ப டிராக்டர், மாடு இல்லை, டிராக்டரை வைத்து தான் உழவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிவுக்கு பொருத்தம் இல்லை. சரி, அறிவுக்கு பொருத்தம் இருக்குதா இல்லையான்னு பேசுறது வேண்டிய சபை கூட இது கிடையாது. ஏன்னா அது அவர்களுடைய கலாச்சாரம், அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, நமக்கு தேவையில்லை. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு இனத்தினுடைய கலாச்சாரமாக பார்க்கப்பட்டது கிடையாது. இனத்தின் கலாச்சாரம் எது தெரியுமா? சேரி வந்து இனத்தின் கலாச்சாரம், சேலை இருக்குத அது வந்து தமிழ் இனத்தினுடைய பெண்களின் கலாச்சாரம். வேஷ்டி போடுறது இருக்குது ஆண் இனத்தின் கலாச்சாரம். இதை பண்ணிக்கலாம், மார்க்கத்தை தப்பு இல்லை, மார்க்கம் இதில் தலையிட போறது இல்லை. என்றைக்கு கலாச்சாரம் என்ற பெயரில் இணை வைப்பை, மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தை எல்லாம் உள்ள கொண்டு வரீங்களோ அந்த நேரத்தில் வந்து இஸ்லாமிய மார்க்கம் தலையிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலக்கஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதுன், நீங்கள் எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவனையே நீங்கள் முழுமையாக வணங்குங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப சூரியன் வணங்கப்படுகிற ஒரு பொருள் கிடையாது, நம்மை விட சக்தி வாய்ந்த பொருள் கூட சொல்லுங்க. அதனால வணங்கப்படுற பொருளாயிருமா? வணங்கப்படுற பொருள் ஆகாது. சூரியனாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், உழவனாக இருக்கட்டும், உழவன் மதிக்கப்பட வேண்டியவன், உலகத்தில் வந்து என்ன அதிக கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவன். அவனை மூலமாக அல்லாஹ் பல்வேறு உணவு வகைகளை நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். உழவன் மதிக்கப்பட வேண்டியவன் சொல்லுங்க, தப்பு கிடையாது. எது சொல்லக்கூடாது? அவன் கடவுளாக பார்க்கப்பட வேண்டியவன் என்று சொல்லும் போதுதான் பிரச்சனை. அப்ப வந்து என்ன, இதனுடைய அடிப்படை சித்தாந்தம், இந்த கலாச்சாரமே இஸ்லாத்துக்கு விரோதமானது. நாங்களும் உழவர்களை வந்து என்ன கொண்டாடுகிறோம்,
நாங்களும் மற்ற ஜீவன்கள் மீது பெருமளவில் வந்து என்னன்னா மதிப்பை, அன்பை வைத்திருக்கிறோம். அதே போன்று எல்லா வகையான ஒவ்வொரு பொருளுடைய முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை உணர்ந்து வைத்திருக்கிறோம். உணர்ந்து வைத்ததனால் அதை வணங்க வேண்டும் என்ற அவசியமா கிடையாது. அப்ப பொங்கல் என்ற பெயரில் நடக்கப்படுறது என்னன்னா, சூரியனை வணங்கக்கூடியது, மாட்டை வணங்கக்கூடியது, உழவர்களை வணங்கக்கூடிய கலாச்சாரம் தான் நடக்குது. இது இந்துக்கள் பண்டிகை கிடையாது. அதனால தெரிஞ்சுக்காங்க, இந்துக்கள்ங்கிற ஒரு மதமும் கிடையாது. இது இந்துக்களுக்கான பண்டிகை கிடையாது. ஆனால் வைணவ மதத்தினுடைய பண்டிகை, சைவ மதத்தினுடைய பண்டிகை. இப்ப தமிழர்கள் என்பது ஒரு இனம், அது ஒரு மதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மதத்தினுடைய கலாச்சாரம். அதே போன்று கிறிஸ்துமஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இன்றைய தினம் கூட கிறிஸ்துமஸ் தினம். கிறிஸ்துமஸ்னா என்ன அப்படின்னா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய தினத்தில் தான் பிறந்தார்கள் என்று வரலாற்று ரீதியாக பேசுவாங்க. இதுக்கு ஆதாரம் கிடையாது. ஏன் ஆதாரம் கிடையாதுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து 400 வருடங்கள் கழித்து தான் கிறிஸ்துமஸ்ங்கிற ஒரு நாளையை அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அறிமுகப்படுத்தியிருந்தாலும் இந்த நாளில் ஈசா நபி பிறந்திருக்காங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும். அறிமுகம் எப்போ படுத்துறாங்க? ரசூல்லா பிறப்பதற்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது. ரசூல்லா பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஈசா நபி வந்து வாழ்ந்து விட்டு போயிட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததற்கு சாலிடான ஒரு சரியான ஒரு ஆதாரபூர்வமான நாள் ஒன்று கிடையாது. இது வந்து என்னன்னா எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிட்டது, ஏகோபித்த முறைவாங்கல்ல, இஜ்மா. அந்த கிறிஸ்துவ மக்களால் ஏகோபித்த முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் இந்த டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்துமஸ்ங்கிறது. ஒரு பேச்சுக்கு இது ஈசா நபி பிறந்த நாள் என்றே வைப்போம். பிறந்த நாள் கொண்டாடுகிற கலாச்சாரம் ஈசா நபிட்டு கிடையாது. அப்படி கலாச்சாரம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஈசா நபியை பிறந்த நாள் கொண்டாடுகிற கலாச்சாரம் இருந்துச்சு, இல்லைன்னா கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ்ங்கிற பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு. நபிகளார் அதை கொண்டாட வலியுறுத்தி இருக்கும். இந்த நாள் தான்ப்பா, அவங்க சரியா தான் சொல்றாங்க, இது ஈசா நபி பிறந்த நாள் தான், குறைஞ்சபட்சம் ஒரு நோம்பாது வைங்க, இப்படி காட்டி இருக்கணுமா இல்லையா? தனது பிறந்த கிழமையை வைத்து நபிகளார் சொன்னார்கள், திங்கக்கிழமை நோன்பு வைங்க, உளித்து ஃபீஹி, அந்த நாளில் தான் நான் பெற்றெடுக்கப்பட்டேன் அப்படின்னாங்க, அந்த நாளில் தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன். அப்ப அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நோன்பு என்ற வழிபாட்டை தனது பிறந்த கிழமையை பற்றி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டி தரும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த நாளை பற்றி நபிகளார் காட்டி தரல. இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், லா துத்ருனி கமா அத்ரத ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வரம்பு கடந்து புகழப்பட்டார்களோ அதுபோன்று என்னை புகழாதீர்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் தவறில் இருக்கிறார்கள், வழிகட்டில் இருக்கிறார்கள், அது மாதிரி என்ன ஆக்கிறாதுங்கிறாங்க. அப்ப அப்படி ஆக்கக்கூடாதுங்கும் போது கிறிஸ்துவத்தினுடைய வழிபாடாக இருக்கிற கிறிஸ்துமஸ் என்பதற்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா, இந்த நாளில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டதுக்கு சமம். எப்படி ஏற்றுக்கொண்டதுக்கு சமம்? அவன் வெறுமனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார் மட்டும் பேசல, கடவுளுடைய மகன் வந்திருக்கிறார், கடவுளை பிறந்திருக்காருங்கிறோம். அப்ப அந்த வழிபாட்டு கலாச்சாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அப்ப பொங்கல்ங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது, கிறிஸ்துமஸ்ங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. இது இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு கலாச்சாரம். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் நான் பங்கெடுப்பேன், எனக்கு வந்து என்னன்னா நிர்பந்தம் என்று சொல்லி அந்த காரியத்தில் பங்கெடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இது நிர்பந்தம்னு சொல்லவே முடியாது. நிர்பந்தம்னு எந்த ஒரு பள்ளியும் கல்லூரியும் சொன்னதும் கிடையாது. இது வரைக்கும் தமிழகத்தில் நீங்க எடுங்க, தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்கள் எடுங்க, பொங்கல் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும், தீபாவளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், அல்லது வந்து என்னன்னா கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பள்ளியோ கல்லூரியோ கட்டாயப்படுத்தியது கிடையாது. கட்டாயப்படுத்துறாங்கன்னா அவங்கள்ட்ட தெளிவுபடுத்தணும், நாங்க வர முடியாது, இது எங்களுடைய மத கோட்பாடு, மதத்தினுடைய விஷயங்கள், எங்களுக்காக சொல்லப்பட்ட மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்று புறக்கணிக்க வேண்டுமே தவிர அதை வந்து என்னன்னா அவர்களோடு நிர்பந்தம் என்ற பெயரில் அந்த பாவமான தீமையான காரியங்களில் போய் பங்கெடுப்பது வந்து என்னன்னா மார்க்கம் அனுமதி தரல. அதைத்தான் இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் வந்து என்னன்னா நிர்பந்தம்னு போய் தான் நிற்கிறாங்க. அரசியல்வாதிகள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாமிய அரசியல்வாதிகள் பொங்கல்ல கண்டிப்பாக அவங்களுடைய எல்லா முகம் வந்துடும். எந்த விசிக்களை ஆரம்பிச்சு திமுக அதிமுக இருக்கிற அத்தனை முஸ்லீம் ஆட்கள் என்னைக்கு வெளியே வருவாங்கன்னா கரெக்டாக தை 1க்கு வெளியே வந்துருவாங்க. இவங்கெல்லாம் இன்னும் அரசியல் உயிரோடு இருக்கிறாங்கிறது அந்த தை 1ல தான் தெரியும். ஆளாளுக்கு ஒரு பொங்கல் சட்டியை உட்காந்துக்கிட்டு கிண்டிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் சமத்துவ பொங்கல் அப்படின்னு. ஒரு பக்கம் ஆளூர் ஷானவாஸ் நிற்பாரு, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காஜா மொஹிதீன் இருப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து என்னன்னா இது மாதிரி பொங்கல் நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுப்பார்கள். அப்ப பங்கெடுக்கக்கூடியவர்கள் நம்ம தெரியப்படுத்தக்கூடிய காரியம் என்னன்னா இதற்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் போய் சொல்லி அதன் மூலமாகத்தான் நீங்கள் ஓட்டு பெற வேண்டும், அதன் மூலமாகத்தான் மக்கள் மத்தியில் பிரபலமாக வேண்டும் என்ற அவசிய மார்க்கம் சொல்லி தரல. அப்ப எந்த ஒரு நேரத்திலும் இது நிர்பந்தப்படுத்தப்படாது. இந்திய அரசியலமைப்பின்படியோ பள்ளி கல்லூரியினுடைய சட்டத்தின்படியோ இது நிர்பந்தப்படுத்த முடியாது, நிர்பந்தப்படுத்தவும் கூடாது. அப்ப நிர்பந்தப்படுத்துகிறார்கள் என்ற பெயரில் அந்த பள்ளியில் கல்லூரியில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது. மார்க்கத்தின் அடிப்படையில் இது தடைதான், தடுக்கப்பட்டதுதான் என்பதை நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறோம்.